முக்கிய செய்தி. பெரியார் குறித்த அறிவிலிகளின் அவதூறுகளால் அவர் புகழை மறைக்க முடியாது என்று சீமானின் சர்ச்சை பேச்சிற்கு துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சீமானின் பெரியார் பற்றிய சர்ச்சைக்குரிய பேச்சிற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், சீமானின் பெரியார் பற்றிய சர்ச்சைக்குரிய பேச்சிற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா அவர்களின் சர்ச்சை பேச்சுக்கு தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மனமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை குறித்து விரிவாக பேச மாட்டார்கள் என்றும், அதே போல அறிவிலிகள் அவதூறுகளில் அவர் புகழ் மறக்க முடியாது என்றும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மனித குலத்தின் சமூக விடுதலைக்கான மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் வாழ்நாளின் கடைசி நாள் வரையும் சமூகத்திற்காக சலிக்காமல் பாடுபட்ட திராவிட இயக்க பெருந்தலைவர். அவர் தன் மனதில் தோன்றிய சிந்தனைகளை அஞ்சாமல் துணிச்சலோடு அனைவருக்கும் அதாவது பகுத்தறிவோடு கொடுத்தவர் தந்தை பெரியார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மனிதர்களிடையே ஜாதி, மதம், மொழி, நிறம், பாலியல் என எந்த வகையிலும் அதாவது இல்லாத சமத்துவம் சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்று உயர்ந்த லட்சியத்துடன் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் தந்தை பெரியார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதாவது தந்தை பெரியார் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தந்தை பெரியார் இடம் இருந்து பிரிந்து வந்தது பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தின் தந்தை பெரியாரின் லட்சியத்தை அரசியல் வழியில் முன்னெடுத்து பேரறிஞர் அண்ணா எப்பொழுது ஒரு இயக்கத்திடம் இருந்தும் கருத்து மோதல் இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து 1967 பெரியாரின் வாழ்ந்தவர்களுடன் ஆட்சி பெற்றும் அந்த ஆட்சியே பெரியாருக்கு காணிக்கை என்ற அண்ணா பெரியார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது தந்தை பெரியார் கொள்கை மற்றும் தமிழ்நாட்டை வழிநடத்திய அதே போல தற்பொழுது நடந்து வரக்கூடிய இந்த ஆட்சியும் தந்தை பெரியாரினுடைய கொள்கை வைத்து ஆட்சி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல சீமானின் சர்ச்சை பேச்சுக்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் அவர் தந்தை பெரியாரின் புகழை நாம் என்றென்றும் பெறுவோம், அவர் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேடி நினைக்கும் இழிவான மலிவான அரசியல் பேர்வழிகளை புறக்கணிப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது எதையாவது செய்து தமிழ்நாட்டின் அமைதியும் குலைச்சல்களையும் அதாவது நிலைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும் என்றும் துரைமுருகன் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், சீமான் பெரியார் பற்றிய அவதூறு பேச்சிற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.